ராத்திரி மணி 11 ரோட்ல ஆறு நடமாட்டமே இல்ல. ராமு மட்டும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மனசுல கவலையோட புலம்பிக் கொண்டே வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, நாமளும் 10 மணி நேரம் மாடா உழைக்கிறோம். இதோ இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கிற பெரிய வீட்டுல இருக்கிறவங்களும் அம்புட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனா அவங்க வசதியா இருக்காங்க. நம்ம பாரு, அடுத்த வேலை சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்கோம். மனுஷ உழைப்புல என்ன ஏட்டு இறக்கம் இருக்குன்னு தெரியல. அது சரி, அது புரிஞ்சா நாம ஏன் இப்படி இருக்கோம்? ராமு ரொம்ப மனசு கவலையெல்லாம் புலம்பிக்கிட்டு வரும்போது ரோட்ல ஒரு சாக்கு பை ஒண்ணு கீழே கிடக்குது. அத பார்த்த ராமு, என்னடா இது, ஒரு சாக்கு பை கிடக்குது, இதுக்குள்ள என்ன இருக்கு? சரி, திறந்துதான் பாப்போமே. ராமு சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அத மெதுவா திறந்து பார்த்தான். உள்ள கட்டு கட்டா பணம் இருக்கு. ஆச்சரியப்பட்ட ராமு இப்படி சொன்னான், என்னடா இது, இவ்வளோ பணம் இருக்கு? இவ்வளோ பணத்தை யார் இங்கே போட்டு போயிருப்பாங்க? இது நான் ஆயுசு முழுக்க உழைச்சா கூட இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியாது. பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும். மேற்கூரை ஓட்டையாக இருக்குது, அதை சரி செய்யணும். வறுமையில் வாடுது குடும்பம். பேசாமல் நாமளே இவ்வளோ பணத்தையும் கொண்டு போயிடுவோமா? நம்ம கஷ்டத்தை பார்த்த கடவுள் இவ்வளோ பணத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம திருடலை, பொய் சொல்லலை, கொள்ளையும் அடிக்கலை. இது தானாக கிடைச்ச அதிர்ஷ்டம். இதை ஏன் நம்ம விடணும்? யார் கண்ணுக்கும் படாத இந்த பை நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன் தட்டுப்படணும்? அப்படின்னா இது என்னோட அதிர்ஷ்டம் தானே. ராமு தன்னோட கஷ்டத்துக்கு எல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று அந்த பையை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான். இத தன்னோட மனைவி சீதா கிட்ட சொல்லணும் என்று வேகமாக வீட்டிற்கு சென்றான். என்னையா இம்பட நேரம் ஆச்சு? சாப்பாடு தட்டுல போட்டு மூடி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படிக்கிறியா? மாத்திரை போட்டிருக்கேன், முழிக்க முடியல. ஏய் எந்திரிடி, இனி மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்காது. நாளைக்கே நல்ல டாக்டர் கிட்ட போய் உன் நோயை சரி பண்றோம். போலாம், நல்ல டாக்டர் கிட்ட போக துட்டு வச்சிருக்கியா? துட்டு என்னடி துட்டு? நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீர்ந்து போச்சு. ஏன் லாட்டரி கீட்டு விழுந்துருச்சா என்ன? லாட்டரி இல்லடி, புதையல் கிடைச்சிருக்கு. இங்க பாத்தியா எவ்வளவு பணம்? யோ, ஏதியா இவ்ளோ பணம்? எங்கனாச்சு திருடுனியா? போகுது பாரு உன் புத்தி. நடந்து வர்றப்ப இந்த மஞ்சப்பையோட ரோட்ல கடந்துச்சடி. ரோட்ல கடந்துச்சா? என்னையா சொல்ற? மானாங்கனியா ஏதாவது சொல்லாத சரியா? எங்கேயோ போய் திருடிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? ரசங்காத சொக்கா போடுற ஜனங்க தான் நம்மள கேவலமா பேசுதுன்னா நீயும் அப்படி பேசாத புள்ள. நிஜமாவே இது கீரை கடந்ததுதான். அப்படியா? அது சரி. இது எப்படி நம்ம கஷ்டத்தை தீர்க்கும்னு சொல்ற? அப்படி அமைக்கிடலான்னு நினைக்கியா? அதுக்கு நீ பேசாம திருடிட்டே வந்திருக்கலாம். போயா, போய் யாரு போனோன்னு விசாரிச்சு கேட்டு கொடுத்துட்டு வர்ற வழிய பாரு. ஏற்கனவே என்ன பாவம் பண்ணினமோ இந்த நிலைமையில கிடக்கும். இதுல இந்த பாவத்தையும் சுமக்க சொல்றியா? இவ்வளவு பணத்தை தொலைச்சவன் இந்நேரம் நிம்மதியா இருக்கவே மாட்டான். அவன் செத்துக்கிட்டு தொலைக்கிறதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் அவன் கையில சேர்க்கிற வழிய பாரு. பணம் கீழே கிடந்துச்சுன்னு வெட்கம் இல்லாம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க. இந்த லட்சணத்துல வாழ்க்கை மாறப்போகுது, வழுக்க மாறப்போகுதுன்னு வசனம் பேசிக்கிட்டு போயா, போய் இந்த பாவத்தை தொலைச்சிட்டு வா. தன் மனைவி சந்தோஷப்படுவான்னு நினைச்ச ராமுக்கு அவ பேசின விதம் பெரிய ஷாக்க கொடுத்துச்சு. அன்னைக்கு நைட் முழுக்க பெட்ல உருண்டு பிரண்டும் அவனுக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். மனைவி சொல்றது சரிதான்னு அவனுக்கு புரிஞ்சது. அடுத்த நாள் கடை தெரு, பஸ் ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்டுன்னு விடாம தேடி அலைஞ்சான். ஒரு வழியா அந்த பணம் யாருடையதுன்னு கண்டுபிடிச்சுட்டான். பணத்தை கொடுக்கறதுக்காக அவன் அந்த வீட்டுக்கு வந்தான். ஆனா அந்த வீடு மட்டும் இல்லாம அந்த தெருவே ஆள் நடமாட்டமே இல்லாம மயான அமைதியா இருந்துச்சு. யார பாக்கணும்? சாந்திங்கிறவங்கள பாக்கணும். என்ன விஷயம்? இந்த பை அவங்களோடது, இதுல பணம் இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லி பெரியவர் சென்றார். அங்க ஒரே மயான அமைதியா இருந்துச்சு. அப்போ கால்ல மிதிபட்ட பூ மாதிரி ரொம்பவும் வாடி போன முகத்தோட ஒரு பொண்ணு வந்து நின்னா. அம்மா, இது கீழே கடந்தது. விசாரிச்சு பார்த்ததுல உங்க பணம்னு. இல்ல, இது எங்க பணம் இல்ல. இது பாவ பணம். என் புருஷனையும் புள்ளையும் காவு வாங்கின பணம். இது எனக்கு வேணாம், நீங்களே கொண்டு போயிடுங்க. அவன் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க அவள் அழுது கொண்டே ஒரு காகிதத்தை அவனிடம் நீட்டினாள். அன்புள்ள யாரோ ஒருவர், நான் ஒரு துரதிருஷ்டசாலி. எனது ஒரே மகன் மருத்துவ செலவுகளுக்காக அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அவனை காப்பாற்ற நான் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டேன்.
இது என் முதல் தவறு, கடைசி தவறும் கூட. என் மனசாட்சி என்னை சுடுகிறது. நான் என் மகனை இழந்து விட்டேன். அவனுக்காக சேர்த்த இந்த பணம் இனி எனக்கு தேவையில்லை. நான் இந்த உலகின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன். என் உயிர் வாழும் நம்பிக்கை போய்விட்டது. இந்த பணத்தை யார் எடுக்கிறீர்களோ அவர்கள் இதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள். குறிப்பாக அனாதை இல்லத்திற்கோ அல்லது மருத்துவ செலவுகளுக்காக போராடும் ஏழை பிள்ளைகளுக்கோ உதவுங்கள். இந்த பணம் ஒரு வழிப்பறியில் கிடைத்ததால் இதை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும். நீங்கள் நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் என் ஆத்மா சாந்தி பெறும். ஒரு துரதிருஷ்டசாலி. அங்க இருந்த அந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை அவனால நல்லாவே உணர முடிஞ்சது. அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தான். பக்கத்திலேயே அந்த பணப்பை இருக்கு. அன்னைக்கு கண்டுபிடிச்சப்போ ஆசையா அணைச்சுக்கிட்ட அதே மஞ்சள் பைதான். ஆனா இப்போ அத பார்க்கவே அவனுக்கு பயமா இருக்கு. அந்த கடிதத்துல இருந்த வரிகள் அவன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். வாங்கய்யா, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? பணம் கொஞ்சம் நன்கொடை கொடுக்கணும். அப்படியா? சந்தோஷம். உங்க பேர் என்ன? எவ்வளோ நன்கொடை கொடுக்க போறீங்க? டீட்டெயில் சொல்லுங்க, ரசீது போட்டு கொடுக்கறேன். ரசீதெல்லாம் வேண்டாங்க, பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. ரசீது கொடுக்காம நாங்க யார்கிட்டயும் பணம் வாங்குறது இல்லைங்களே. ஏதாவது கருப்பு பணமா? கருப்பு பணம் இல்லைங்க, பாவ பணங்க. இந்த காகிதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். பணம் கிடைச்ச அந்த முதல் நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ராமு ஒவ்வொன்னா சொல்லி முடிச்சான். இவ்ளோ பணத்தை கண்டெடுத்ததும் அத நீங்களே வச்சிக்காம உரியவங்க கிட்ட சேர்க்கணும்னு நினைச்ச உங்க மனச பாராட்டுறேன். ஆனா அதே நேரம் இந்த மாதிரி பணத்தை எல்லாம் நாங்க வாங்கிக்கிறது இல்ல. எங்க ஹோம்க்கு நிறைய நல்லவங்க உதவி பண்றாங்க. அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. நீங்க வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதே ராத்திரி 11 மணி, அதே ரோடு, அதே காசு. ஆனா இப்போ அது அவன் கையில இருக்கு. இப்போ அவன்கிட்ட ஒரு பயமும் இல்ல, ஒரு சந்தோஷமும் இல்ல. அவன் கையில இருந்த அந்த பணம் நழுவி கீழே விழுது. ஆனா அவன் அதை கூட திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கான். மனசு மரத்து போனவங்களுக்கு பணமும் ஒண்ணுதான், வெறும் பேப்பரும் ஒண்ணுதான். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில பார்ப்போம். நன்றி.